நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குங்குமச்சிமிழையும் பிரசாதத்தையும் வாங்கிக் கொண்டு வெளியே கொட்டுகிற மழையை பார்த்தாள் சூர்யா. அடடா, மழை ரொம்ப தூறுதே. தூரல் வேற பெருசு பெருசா விழுதே. மழையில் நனைஞ்சா கட்டியிருக்கிற பட்டுப்புடவை நாசமாயிடும். இப்போ என்ன பண்ணலாம்? சரி, வேணும்னா கொடைத்தரேன், கொண்டு போறியா? தாங்க மாமி. ஹேமா, உடனே சூர்யாவுக்கு கொடை கொண்டு வந்து கொடு. இந்தாங்க அக்கா கொடை. ஹேமா சாயம் போன அந்த ரோஸ் நிற குடையை கொண்டு வந்து கொடுக்க ஒரு கையால் பட்டுப்புடவையை உயர்த்தி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் மாமி. மழை விட்டதும் கொடை எடுத்து வந்து கொடுத்துட்றேன். ஓகே மாமி, பாய். வேக வேகமாய் தன் வீட்டு வாசலில் இறங்கினாள் சூர்யா. லேசாய் திறந்திருந்த வாசல் கதவுக்குள் நுழைந்து உள்ளே போக அரையிருட்டாய் இருந்த முன்னரை சோஃபாவில் தலையை பிடித்தபடி ஜெயந்த் தெரிந்தான். பார்த்ததும் சிரித்தான். வந்துட்டேன். ஐயா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? ஜெயந்த் பதில் பேசாமல் அதே போஸில் உட்கார்ந்திருந்தான். என்ன பேச்சை காணோம்? என் மேலே உங்களுக்கு கோபம் தானே? ஓஹோ, ஐயா என் மேலே எதுக்கு கோபமாக இருக்கீங்கன்னு புரியுது. எதிர் வீட்டில் சுமங்கலி பூஜைன்னு சொன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன். சொல்லாமல் போனதுக்கு சாரி. சாரி பிராணநாதனே. சொல்லிக்கொண்டே அவன் அருகே தோளை ஒட்டியபடி டொப்பென்று வந்து உட்கார்ந்தாள் சூர்யா. ஆமா, வசுமதி எங்க? உள்ள படுத்திருக்காளா என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக ஜெயந்தின் முகத்தை திரும்பி பார்த்தவள் மூக்கை உறிஞ்சினாள். ஐயா, இன்னைக்கு பிஸ்கி ஸ்நானமா? அதான் வாயை திறக்காம ஊமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ? சூர்யா, என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? சூர்யா, நான் சூர்யாவிற்கு ஏதோ பொறி தட்டியது. எழுந்து போய் அறையின் சுவிட்சை தட்டினாள். வெளிச்சம் வந்து ஈசித்து கொள்ள கணவனின் முகத்தை பார்த்தவள் லேசாய் இருதயம் உதறிக்கொண்டாள். ஏங்க என்னவோ மாதிரி இருக்கீங்க? அது வந்து அப்போதுதான் அவனுடைய சுண்டு விரலை கவனித்தாள். திக் என்று அவன் அருகே உட்கார்ந்து அவனுடைய சுண்டு விரலை பற்றி கொண்டாள். ஐயோ, என்னங்க இது? விரல் துண்டாகி தொங்குது. எப்படிங்க ஆச்சு? ஸ்கூட்டரை போட்டுக்கிட்டு எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்களா? இல்லை. அப்புறம் என்ன மன்னிச்சுட்டு சூர்யா, குடி வெறியில நிதானம் தெரியாம நீ நினைச்சுக்கிட்டு வசுமதி கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட. நெஞ்சில் ஹக் என்று கையை வைத்து அதிர்ந்தாள் சூர்யா. வசுமதி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? இப்போ வசுமதி எங்க? உள்ள தலையில அடிபட்டு செத்துட்டா. சகலமும் உறைந்து போனாள் சூர்யா. நிசப்தம். ஜன்னல் கதவுகள் மழை காற்றில் படீரென்று அடித்துக் கொண்டதும் உணர்வுகள் மீண்டாள் சூர்யா. மெல்ல எழுந்தாள்.
குரலில் அழுகை தொற்றிக்கொள்ள நடுங்குகிற குரலில் கேட்டாள். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? சூர்யாவின் கண்களை ஏறிட்டும் பார்க்கக்கூடிய தைரியமில்லாமல் தலையை கவிழ்த்து கொண்டான் ஜெயந்த். சூர்யா வேகமாக எழுந்து போய் வாசல் கதவை சாத்திவிட்டு உள்ளறைக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்ததும் இரத்த பெருக்கோடு வசுமதி மல்லாந்து கிடப்பது தெரிந்தது. வசுமதி! நடுங்கிய குரலில் எழுத்துக்களை உச்சரித்துக் கொண்டே மண்டியிட்டு கீழே உட்கார்ந்த சூர்யா மெலிதாய் குலுங்கி அழ ஆரம்பித்தாள். எங்களை மன்னிச்சிடு வசுமதி. இந்த பாவி மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு. ராஜகணேஷ் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உன்னை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வசுமதி. நீ எங்களோட இப்ப என்ன நினைக்கவே முடியல. என்னால நம்பவே முடியல வசுமதி. மன்னிக்க முடியாத பாவத்தை பண்ணிட்ட வசுமதி. ராஜகணேஷ்க்கும் உனக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட வசுமதி. மணி 10. வெளியே மழையின் உக்கிரம் கூடியிருக்க காற்றும் அதனோடு கலந்திருந்தது. வசுமதியின் நெற்றியிலிருந்த இரத்தம் கருஞ்சிவப்பு நிறத்திற்கு உறைந்து போயிருந்தது. அவள் உடல் அருகே திக்பிரமை பிடித்து உட்கார்ந்திருந்த ஜெயந்தும் சூர்யாவும் ஒருவரையொருவர் பயப்பார்வையோடு பார்த்து கொண்டார்கள். இப்போ என்னங்க பண்றது? எனக்கும் தெரியல சூர்யா. வசுமதி செத்ததை எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? அவ கால் தடுக்கி கீழே விழுந்து இறந்துட்டான்னு சொல்லி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? உனக்கு போலீஸை பற்றி தெரியாது சூர்யா. வசுமதி தடுக்கி விழுந்து செத்துட்டான்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. தடுக்கி விழுந்தா சாகிற வயசா அவளுக்கு அவங்க நம்பும்படியாக என்ன காரணம் சொல்லலாம்? போலீஸுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகவே வேணாம் சூர்யா. கொண்டு போனால் நான் தான் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவேன். வேற என்னதான் செய்யலாம் சொல்லுங்க. சூர்யா அழுகையும் கோபமும் கலந்த குரலில் கேட்ட அதே வினாடி காலிங் பெல் அலறியது. திக்கிட்டு போய் அலைய குலைய எழுந்தாள் சூர்யா. இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யாருங்க? தெரியலையே. நான் போய் யாருன்னு கேட்கட்டுமா? ஒரு நிமிஷம் பொறு சூர்யா. வசுமதியை எங்கேயாவது மறைச்சு வைப்போம், அப்புறம் போய் கதவை தோற. வழிகிற வியர்வையை சேலை தலைப்பால் துடைத்து கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தாள் சூர்யா. வசுமதியோட பாடிய கட்டிலுக்கடியில தள்ளிடலாமா? வேண்டாம் வேண்டாம், பாத்ரூமுக்கு கொண்டு போயிடலாம். வாசலில் மறுபடியும் காலிங் பெல் அடித்தது. பிடிங்க. சூர்யா வசுமதியின் கால்களை பற்றி கொள்ள ஜெயந்த் புஜங்களை பற்றி தூக்கிக் கொண்டான். இருவரும் பாத்ரூமை நோக்கி விறுவிறுவென்று போனார்கள். சுவரோரமாய் தரையில் கொட்டியிருந்த இரத்த துளிகளை ஒரு பழைய துணியால் பரபரவென்று தேய்த்து சுத்தப்படுத்தினாள் சூர்யா. நீ உள்ள இரு சூர்யா, நான் போய் கதவை திறந்து யாருன்னு பார்க்குறேன்.
ம் சரி. ஜெயந்த் உதைத்துக் கொள்ளும் இருதயத்தோடு வாசல் கதவை நோக்கி போனான். காலிங் பெல் பொறுமையில்லாமல் கதறிக் கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? காத்திருங்கள் அடுத்த பகுதிக்கு. தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும் திசையும் திசையும் திசையும்.